My dear friends, my dear masters, my dear gods. இன்றைய பகவத்கீதா சத்சங்கத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா தேவர்கள் மற்றும் மனிதர்கள் இணைந்து தியான யக்னத்தின் மூலம் எந்த விதமான நன்மை என்பதை இந்த உலகத்திற்கு செய்கிறார் என்ற விஷயத்தை போதிக்கிறார். பகவத்கீதா 3வது அத்தியாயம் கர்மயோகம் 11வது ஸ்லோகம். தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்து வஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயஹ பரமாத்மாத்யதா. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லோகத்தில் யக்னம் செய்வதின் மூலம் இந்த பூலகத்தில் இருக்கும் அனைத்து மாணவர்களும் கலந்து யக்னங்கள் செய்வதின் மூலம் மேல உலகத்தில் உள்ள கடவுள்மார்கள் எந்த விதமாக மனிதர்களும் கடவுள்களும் இணைந்து உலக நன்மைக்காக எப்படி நடக்கும் என்ற விஷயத்தை போதிக்கிறார். இங்கே 2 விதமான உலகங்கள் உள்ளது. ஒன்று தேவதர்களின் உலகம், அதாவது தேவலோகம். 2வது மனிதர்களின் உலகம், மானவ உலகம். இங்கே தேவலோகம் என்பது பௌதிக கண்ணுகளுக்கு காணப்படாது, வெறும் 3ஆம் கண்ணில் மட்டுமே தெரியப்படும். ஆனால் தேவ உலகங்களிலிருந்து தேவர்கள் எல்லோரும் மனித உலகங்களின் அனைத்தும் பார்க்க முடியும். மனிதர்கள் எல்லாரும் இந்த மனித உலகத்தில் என்னென்ன செய்கிறார் என்ற விஷயங்கள் அனைத்தும் தேவதர்களுக்கு தெளிவாக காணப்படும். மனித உலகத்தில், அதாவது பௌதீக உலகத்தில் யக்ன நிகழ்ச்சிகள் செய்தால் தேவர்களுக்கு மிக்க ஆனந்தகரமான ஒரு விஷயம். இங்கே யக்னங்கள் நடந்தால் இங்கே இருக்கும் இந்த பலன் மேல உலகங்களுக்கு போகும்போது தேவர்கள் அவருடைய நிலைமையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு செல்லுவார். அதாவது மனிதர்கள் செய்யும் யக்னங்களின் மூலம் மேல உலகங்கள், அதாவது தேவ உலகங்களில் உள்ள தேவர்கள் அனைவரும் உயர்ந்த நிலைக்கு போவார்கள். அந்த உயர்ந்த நிலையிலிருந்து மனித உலகங்களை உயர்த்திக்கிறதுக்காக தேவதர்கள் உதவி செய்வார். சுயநலனுக்காக செய்யும் சின்ன சின்ன கர்மாக்கள் அனைத்தும் இந்த பூலகத்தில், பௌதீக உலகத்தில் பார்த்து கடவுள்மார்கள் எல்லோரும் துன்பப்படுவார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எதற்காக என்றால் சுயநலனுக்காக செய்யும் கர்மாக்கள் எல்லாமே செல்ஃபிஷ் டீட்ஸ். யக்ன யாகாதங்கள் செய்யவில்லை என்றால் அது செல்ஃபிஷ் டீட்ஸ் தான் ஆகும். இந்த விதமான செல்ஃபிஷ் டீட்ஸ், சுயநலனுக்காக செய்யும் கர்மாக்கள் அனைத்தும் பார்த்து மேல உலகங்களில் இருக்கும் தேவர்கள் அனைவரும் துன்பப்படுவார். எதற்காக துன்பப்படுவார் என்றால் உலக நன்மை என்பது நடக்கவில்லை. இந்த ஆன்மாக்கள் எல்லோரும் இருக்கிறதே உலக நலனுக்காக, உலக நன்மை செய்வதற்காக, யக்னங்கள் செய்வதற்காக இருக்கிறார். இந்த விஷயத்தை மறக்கக்கூடாது. அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்போ இந்த யக்ன யாகங்கள் செய்வார்களோ தேவதர்கள் அனைவரும் மிக்க ஆனந்தப்படுவார். அவர் உயர்ந்த நிலைக்கு செல்லுவார் முதலில். அதற்கப்புறம் அங்கிருந்து அவருடைய உதவியின் மூலம் மனிதர்கள் யாரெல்லாம் இந்த யக்ன யாகத்தில் கலந்துக்குவார்களோ அவருக்கு ஒரு உலக நன்மை, சக்தி, ஆன்ம ஞானம் எல்லாமே கொடுத்து அவர் மூலமாக உலக நன்மை என்பது நடக்கக்கூடியதாக இருக்கும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் நம்முடைய எண்ணம், சொல், செயல்கள் அனைத்தும் யக்ன யாகங்கள் எப்படி செய்ய வேண்டும், இந்த உலக நன்மை என்பதை எப்படி நம்ம மூலமாக நடக்க வைக்கணும், இந்த உலகமும் மேல உலகங்களும் உயர்த்திக்க வேண்டும் என்றால் அது வெறும் மனிதனால் முடியாது, கடவுளால் முடியாது. 2 பேரும் இணைந்து செய்தால் மட்டுமே அது நடக்கும். கீழே பௌதீக உலகங்களில், அதாவது மனித உலகங்களில் யக்ன யாகங்கள் செய்ய வேண்டும். மேல உலகங்களிலிருந்து கடவுள், தேவ உலகங்களிலிருந்து நன்மை என்பது செய்வார். யக்ன யாகங்களின் மூலம் மனித உலகமும் மற்றும் தேவ உலகமும் இணைந்து இருக்கும். அங்கேதான்
ரெண்டு உலகங்களுக்கும் நலன் என்பது நடக்கும். சுய நலனுக்காக செய்யக்கூடிய கர்மாக்கள், அதாவது செல்ஃபிஷ் டீட்ஸ் மூலமாக இந்த ரெண்டு உலகங்களும் பிரிந்துவிடும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு யாரும் தொடர்பே இருக்காது. அதற்காக தினமும் நம்முடைய சொல், செயல், கவனம் எல்லாமே யக்ன யாகங்கள் எப்படி செய்யணும், உலக நலனுக்காக என்னுடைய செயல் என்ன அப்படின்ற விஷயங்கள் அனைத்தும் யோசிக்க வேண்டும். இந்த விதமாக இருந்தால் நம்ம மூலமா அற்புதமாக இந்த உலக நன்மை என்பது நடக்கும். நம்ம ஆன்ம முன்னேற்றம் என்பது நடக்கும். இதுதான் ஸ்ரீகிருஷ்ணருடைய தகவல். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ்.